ரெடி ஆயிட்டீங்களா? இது பல நாள் கனவுடா. ராஜு கல்யாணம் கிராண்டா நடக்கும், இதெல்லாம் அள்ளி போட்டுக்கலாம்னு நினைச்சேன்டா. என்னமோ கூடியே வரல. மீனாவோட கல்யாணம் இப்ப கூடி வந்திருக்கு. இப்பதானே இதெல்லாம் போட முடியும். ஆனா மீனா என்னடா இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி முரண்டு பிடிக்கிறா. நீ அவகிட்ட பேச. அக்கா உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். இந்தாங்க. சரி, நீ இப்போ கடைக்கு போயிட்டு 1 கிலோ சக்கரை, அப்புறம் 4 எலுமிச்சம்பழம், அப்புறம் நம்ம முனக்கடையில அங்க போய் ஒரு பெரிய பாட்டில் எசன்ஸ் வாங்கிட்டு வாங்க. அது எதுக்குமா? டேய், கேசரி பண்றதுக்கு எல்லாரும் கேசரி பவுடர் போடுவாங்க. நான் இந்த அது என்ன பைனாப்பிள் எசன்ஸ்ல அது போட்டா சூப்பரா இருக்குமாண்டா. வாங்கிட்டு வாடா. என்ன ஷாமளா? சரி. துவாரகேஷ் நீயும் வா. என்னங்க? 2 பேரும் பூஜை ரூமுக்கு வாங்க. துவாரகேஷ் இந்தாப்பா. என்னப்பா இது? மீனா கல்யாணத்துக்கு என்னுடைய சின்ன பங்கு. நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்த 1.5 லட்ச ரூபா தானேப்பா, அது உங்கள்கிட்டயே இருக்கட்டும்ப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன். துவாரகேஷ், என்னை அசிங்கப்படுத்தாத. இது நீ திருப்பி கொடுத்த 1.5 லட்ச ரூபாய் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் கொடுக்குற 5 லட்சம் ரூபாய். வாங்கிக்கப்பா. என்னங்க, என்னால நம்பவே முடியலங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதுங்க இந்த பணம்? சிம்பிள். பேங்க் டெபாசிட்ட உடைச்சிட்டேன். அப்போ மீதி பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்க? அந்த ரகசியத்தை உடைக்க மாட்டேனே. அது பத்திரமா இருக்கு. எப்ப தேவையோ அப்ப வரும். நல்ல மனசோட தர இந்த 5 லட்ச ரூபாய் பெரிய விஷயமா? ஆமாப்பா. கல்யாண செலவு மாப்பிள்ளை வீட்டுதுன்னு ஆர்த்தி 1000 தடவை சொல்லிருப்பா. அதனால இந்த 5 லட்சமே போதும்னு நினைக்கிறேன். நீ எங்கேயும் யார்கிட்டயுமே காசு வாங்கி அவமானப்படவோ கடன் படவோ தேவையில்லடா. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுதுமா. நிச்சயமா நான் ஸ்னேகாட்ட பணம் வாங்க மாட்டேன். அது போதும்பா. என்னங்க, நேரம்னு ஒண்ணு வந்தா எல்லா சந்தோஷமும் காட்டாத்து வெள்ளம் மாதிரி ஒரேடே அடிச்சிட்டு வருது பாத்தீங்களா? மீனா காளஹஸ்திக்கு போய் பரிகார பூஜை பண்ணது என்ன, மிலிட்டரி மாப்பிள்ள வந்தது என்ன, இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர்றது என்ன, எல்லாத்துக்கும் மேல நீங்க டெபாசிட்ட உடைச்சு 5 லட்சம் பணம் தந்தது என்ன, எல்லாமே டக்கு 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 நடந்துச்சு பாத்தீங்களா? சரி, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு என்ன டிஃபன் பண்ண போற? ஐயோ, ஒண்ணுமே பண்ணலீங்க. இதான் உன்னுடைய டக்கா? இல்லைங்க, எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலைங்க. ஆனா 24 மணி நேரமும் நாக்கு மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏங்க, என் காலை வாரி விடலனா உங்களுக்கு குடிச்ச கஞ்சி செரிக்காதே. ஏன்பா, நீ போப்பா, அந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு நீ கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள நான் கேசரி கிண்டணும். சரிங்க, நல்லா. ரொம்ப நன்றிப்பா. துவாரகேஷ், மீனா என்னோட பொண்ணுப்பா. ஒரு வீட்டில் நடக்கிற பெரிய சந்தோஷமே அந்த குடும்பத்தில் நடக்கிற முதல் கல்யாணம் தான். அதுக்கு தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடிவு பண்ணேன். அன்னைக்கு மீனா முகத்தில் இருந்த சந்தோஷம் மறுபடியும் எப்போ வரும்னு எனக்கு ஒரே ஏக்கமா இருந்தது. இப்போ வந்திருக்கு. நல்லபடியா நடக்கணும். எந்தவித தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன்ப்பா. துவாரகேஷ், உன் அக்கா கல்யாணம் சீரும் சிறப்பமா நடக்கும்னு என் உள்மனசு சொல்லுதுப்பா. நம்பிக்கையும் இருக்கு. அண்ணா, அக்கா புடவெல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டானா? இன்னும் பூ மட்டும் தான் வைக்கணும். ஆமாண்ணா, அக்கா ரெடி ஆயிட்டா. நீ வந்து பாரு. நான் ட்ரெஸ் அயர்ன் பண்ண கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடும்ப்பா.
ரெடி ஆயிட்டியாக்கா? அப்படி பார்க்காதக்கா. உன் மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு புரியுதுக்கா. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அவங்களோட சந்தோஷம், அவங்களோட நிம்மதி, இது ஒரு பக்கம் பார்த்தாலும் நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நீயும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும். நீயே சொல்லுக்கா, நான் நினைக்கிறதுல அது தப்பு இருக்கா? இவ்வளோ சீக்கிரத்தில் நீ மனசு மாறி பொண்ணு பார்க்கறதுக்கு தயாரானதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒன்றுக்கா, இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. எல்லா விஷயமும் இனிமேல் நல்லதாகவே நடக்கும். பணம் பணம்னு சொல்லி பேங்க்கில் நமக்கு தெரியாமல் வச்சுருந்தாங்களே அப்பா, டெபாசிட்டா, அதுலேருந்து 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. எதுக்கு தெரியுமா? உன் கல்யாணத்துக்குக்கா. இதை வச்சு உன் கல்யாணத்தை ஜாம் நடத்த போகிறேன்க்கா. அதை நினச்சா எனக்கு இப்போவே சந்தோஷமாக இருக்குக்கா. எனிவே, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏதோ நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்க. ஏதோ நடந்தா சரிதான்ப்பா. நடக்கலனா என் மேல கோச்சுக்காதீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது ராகேஷ். டேய், மீனா ரெடி ஆயிட்டாளா? போமா. மீனா எங்க? இப்படி திரும்பமா? அப்படின்னு இல்ல, நான் உனக்கு பூ வைக்கிறேன். பூ வச்சு அலங்காரம் பண்ணி வரப்போற மாப்பிள்ளைக்கு என்ன காட்ட போறியா? பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில இருந்து யாரும் இங்க வர போறதில்ல. அந்த மிலிட்டரிக்காரன் என்னை பார்த்து ஓகேன்னு சொல்ல போறதில்ல. அவனுக்கும் எனக்கும் கல்யாணமும் நடக்க போறதில்ல. இதெல்லாம் உன்னோட பகல் கனவுமா? நான் மனப்பூர்வமா கதிரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சாகிற வரைக்கும் கதிரோடு தான் வாழ்வேன். கதிர் மட்டும்தான் எனக்கு புருஷன். மீனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீ வா, சரியா? என்ன ராஜீவ், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்காரு உங்க மாமனார் கஜேந்திரன்? தெரியாது சார். ஏன் ராத்திரி வீட்டில் ஒன்றும் பேசிக்கல? நான் வீட்டுக்கே போல சார். மனசு சரியில்லைன்னு ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிட்டேன். ஓ, ஐ சி. நான் நேத்தே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஸ்னேகா இருந்ததால உங்ககிட்ட பேச முடியல. நான் உங்க மாமனார் கிட்ட கொஞ்சம் ரஃபா பிஹேவ் பண்ணிட்டேன். அதனால என் மேல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவருக்கு இதெல்லாம் தேவையான பாடம் சார். அவரெல்லாம் திருந்த மாட்டார் சார். நீங்க வேணா பாருங்க. நல்லா தானே இருந்தாரு. அவருக்கு என்னாச்சு திடீர்னு? மிஸ்டர் கஜேந்திரன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தான் சார். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தகராறாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே இருந்தால் தான் சார் அழகு. எல்லாத்தையும் கொண்டு போய் பெற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது சார். பெற்றவங்க தான் பிள்ளை கஷ்டப்படுறாளோ, துக்கப்படுறாளோ, வேதனைப்படுறாளோன்னு இந்த வழி இருக்கத்தான் சார் செய்யும். அது ஆட்டோமேட்டிக்காக என் மேலே ஒரு அவர்ஷனையும் கெட்ட பேரையும் கொண்டு வரும் சார். அந்த மாதிரி உமா சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் மிஸ்டர் கஜேந்திர கிட்ட சொல்லி அவர் மாப்பிள்ளனால ஒரு ஜென்ம விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சார். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா அது ஒரு பெரிய தலைவலி. புரியுது சார். ஆனால் இப்போ இவங்க அப்பா விட்டு வரவே மாட்டேன்றா சார். குடும்ப பிஸ்னஸாக வேறு போச்சு. எல்லாம் நான் செஞ்ச பாவம், என் தலையெழுத்து. எங்கள் அப்பா எனக்கு விட்ட சாபம் சார். இப்போ என்ன பழி வாங்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, வீட்டுக்கு போங்க. எத்தனை நாள் போகாம இருப்பீங்க? கொட்ட நானும் நிறைய குடிஞ்சிட்டேன் சார். இனி ஒரு முடிவு எடுக்காம
நான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன் சார். நீங்கள் எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும் சார். என்ன? நீங்கள் முன்னாடி நின்று துவாரகேஷுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார். ஏன்னா அவங்க 2 பேர் கல்யாணத்துக்குமே ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஸ்னேகா வீட்டு சைடில் அவங்க அத்தை, துவாரகேஷ் சைடில் எங்கள் மாமனார், உமா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இத்தனை பேர் சார். அவங்க அத்தை ஸ்னேகாவோட காதல எதிர்க்கிறாங்களா? சரி, நான் உங்ககிட்ட பேசுறேன். எனக்காக அதை தள்ளி போடாமல் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க சார் ப்ளீஸ். ஏற்கனவே நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ராஜி ஒத்துக்கணும் ஸ்னேகா காத்துட்ருக்கா. நான் சொன்னேன் சார், சரி ஓகே, முதல்ல போய் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க, குழந்தை குட்டி பிறந்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும், பெற்றவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன் சார். கேட்கல சார். எல்லா கேரக்டரும் அப்படி இல்லை ராஜு. உங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு, 4 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. உங்க அப்பா ராகவன் உங்களை ஏத்துக்கிட்டாரா? இல்லையே சார். வயசானாலும் பெருந்தன்மையா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் ராஜு. அது வர வர உலகத்துல மனுஷனுக்கு இல்லாம போச்சு. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்க சொல்ற எல்லா விஷயமும் கரெக்ட் தான் சார். என்ன கரெக்ட்? இந்த அட்வைஸ் உங்களையும் சேர்த்துதான். கட்டின பொண்டாட்டிய நீங்களே விமர்சனம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகாம இருக்கீங்களே, அவங்கள மன்னிக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையே. ராஜீவ், நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இல்ல சார். பிராக்டிக்கல் லைஃப்ல இதுதானே உண்மை. உடனே வீட்டுக்கு போங்க, நிம்மதியா இருங்க. கண்டிப்பா சார், முயற்சி பண்றேன் சார். நல்ல பதில் தான், முயற்சி பண்றேன் சார். சார், போற வழியில என்ன டிராப் மட்டும் பண்ணிடுங்க சார். ஷூர். தேங்க்யூ சார். வீடு ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்குல்ல? வரமா? வாங்க வாங்க வாங்க, நான் தான் பிரியா, மீனாக்காவோட சிஸ்டர். நான் ஆர்த்தி. இப்போதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் தான். மாப்ள, நீங்க போட்டோல விட நேர்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. உள்ள வாங்க, ஏன் நிக்கிறீங்க? நீங்களும் வாங்க. அம்மா, அம்மா, அந்த வரேன். வா ஆர்த்தி, வாங்க மாப்பிள்ள. நான் மீனாவோட அம்மா. உள்ள போங்க, உள்ள போங்க, போய் போய் உட்காருங்க, உட்காருங்க, போங்க. ஏய், அப்பா கூப்பிடு, அப்படியே மீனா கூட்டிட்டு வா. சரி. சரியா? போ. அப்பா அப்பா. என்னம்மா? அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. ஏய் துவாரகேஷ், இங்க வா. அவங்களாம் வந்துட்டாங்க. ஓ, நீ போய் அக்கா கூட்டு வந்து. சரி ஓகே. அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கக்கா. என்னடி சொல்ற? வந்துட்டாரு. மாப்பிள்ளை ரொம்ப சூப்பரா இருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ சிஸ்டர். ரொம்ப அழகாவும் இருக்காரு. நீ ரியலி ரொம்ப லக்கி சிஸ்டர். He is really cute. ஐயோ, என்னக்கா ஆச்சு? ஏய், நிஜமா தான் சொல்றியா? உனக்கு என்ன சந்தேகம்? அவர் வந்துட்டாரு. வேணும்னா வெளியில போய் பாரு. போடி. என்னக்கா திடீர்னு மூட் அவுட் ஆயிட்ட? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த. ஏய், எதுவும் பேசாத. போ போ. செய்யறது? மாப்பிள்ள வரமாட்டாருன்னு கதிர் உறுதியா சொன்னாரு. ஆனா வீட்டுக்கு வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? கடவுளே. கதிர், நான் உங்களை அவ்வளவு நம்பினேன்.
இப்படி நட்டத்துல விட்டுட்டீங்களே. ஆர்த்தி, உங்க அண்ணன் யதார்த்தமா கலகலப்பா நல்லா பேசுறாருமா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அங்கிள், எங்க அண்ணனை பார்த்தாலும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருன்னு. ஆர்த்தி மீனாவுடைய ஃபோட்டோ காட்டினா பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் மீனா ரொம்ப லக்கியான கேர்ள்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மீனாவுடைய ஃபோட்டோவை ஆர்த்தி என்கிட்ட கொண்டு வந்து காட்டினா அதை பார்த்த அன்னைக்கு எனக்கு சென்னையிலேருந்து எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் பேங்க் ஜாப் கிடச்சிருக்கு. ஆஹா, எல்லாமே நல்ல ஆரம்பமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பொண்ணு அமையணுங்கிறதாலையும் என்னமோ எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஏய், இப்படியும் சொல்லலாமே. எங்களுக்கு உங்களை போல நல்ல மாப்பிள்ளை வரணுங்கிறதுனால தான் மீனாவோட கல்யாணம் தட்டி போயிட்டே இருந்திருக்கு. தங்கச்சி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. பொண்ணு பார்க்க வந்தது கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சில விஷயங்களை முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஆர்த்தி, அதடு. அண்ணா இருண்ணா, அவசரப்படாத. பொண்ணு கொடுப்பாங்க, விட்டா இங்கே தாலி கட்டிடுவ போலயே. என்னம்மா ஷாமலா, சந்தோஷத்துல தலகால் புரியலையா? சிரிச்சுக்கிட்டே இருக்க. போ, குடிக்கிற தண்ணி கொண்டு வா. டிஃபன் காஃபி எல்லாம் பண்ணிருக்கிய, அதெல்லாம் எடுத்துட்டு வா. மீனாவை போய் அழைச்சிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேங்க. அம்மா, அம்மா, என்னடி? அம்மா அக்கா பெரிய மூட் அவுட்ல இருக்காமா. இந்த இடமும் ஊத்திக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய், ஏண்டி அவசகுணமா பேசுற? உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க. ஏய், ஏண்டி அப்படி சொல்ற? அம்மா, மாப்பிள்ள வந்துட்டாரு, சூப்பரா இருக்காருன்னு சொல்ல போனேன். என் மேல அப்படியே எரிஞ்சு விழறாமா. வெளியில போன கத்துறா. என்னடி ஆச்சு அவளுக்கு? திடீர்னு இப்படி பண்றாளே. மாப்பிள்ளைய பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது. இவ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி இந்த இடமும் கை நழுவி போயிடும் போல் இருக்கு. ஏய், இவ்வளவு நேரம் அவ நல்லா தானடி இருந்தா. திடீர்னு என்னாச்சு அவளுக்கு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அவ மூஞ்சியே சரியில்லை. நடக்க கூடாதது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங். நான் சொல்றத சொல்லிட்டேன். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல. டேய், மீனா ஏதோ முரண்டு பிடிக்கிறா. அது என்னன்னு போய் கேளுடா. எதுக்கு? ஆமாண்ணா, அவ ரூம்குள்ள நான் போனேன். அக்கா கிட்ட மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நான் சொன்னேன். உடனே அவ மூஞ்சி அப்படியே பத்திரகாளி மாதிரி மாறி போச்சுனா. அவ அப்படியே மூட் அவுட் ஆயிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. என்னடா இவ இப்படி சொல்றா? கடவுளே, இந்த இடம் நல்லபடியா அமையணுமே. இந்த மாப்பிள்ளை மட்டும் கிடைச்சா மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருமே. நீங்க கொஞ்சம் இருங்கம்மா, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். நீங்க கவலைப்படாம பதட்டப்படாம இருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். சரிப்பா, நீ போய் அவளை என்னன்னு பாரு, சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. சரி, நீங்க அவங்களுக்குலாம் போய் டிஃபன் கொடுங்க. என்னக்கா இது? திடீர்னு என்னக்கா ஆச்சு? துவரகேஷ், நான் வரல அங்க. அந்த மாப்பிள்ளை போ சொல்லு. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. எனக்கு பிடிக்கல துவரகேஷ். இவர் வருவாருன்னு நீ எதிர்பார்க்கல? அதிர்ச்சியா இருக்கா? நான் அப்பவே நினைச்சேன்க்கா, மாப்பிள்ளை வந்தா நல்லது, வரலன்னு என்ன தப்பா நினைக்காதுன்னு சொன்னேன். நாங்களாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ ரெடியா இருந்த. அப்படின்னா இந்த மாப்பிள்ளை வரமாட்டாருன்னு நீ மனசுக்குள்ளே நினைச்சிட்ட. ஏதோ பிளான் பண்ணியிருக்க, அப்படித்தானே? அதெல்லாம் இல்லை. எதுவா இருந்தாலும் அது நடக்காதுக்கா. ஏன்னா இதுதான் நடக்கணும்னு கடவுளோட விருப்பம். மாப்பிள்ளை வந்துட்டாரு, இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. அதனால ஹாய் அண்ணி. வாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுக்கு தான் வர போறீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. உங்களை பார்க்க எங்க அண்ணன் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிமிஷத்துக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். இத்தனை வருஷமா நீங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. வாங்க போலாம். வாங்க அக்கா. அதுக்குள்ள வெக்க வந்துருச்சு, வாங்க போலாம். வந்துட்டு இருக்காங்க. மீனா, இந்தா
புடிமா போய் கொடு. நாட்டுக்காக போராடுற ஆர்மியில் சேவ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை சந்திச்சிருக்கேன். அதனால் எந்த ஒரு முடிவும் நான் ஸ்ட்ராங்காக தான் எடுப்பேன். இவ தான் என் பொண்ணு மீனா.